الحمد لله نحمده ونصلي على حبيبه خير الأنام وآله الإظام وأصحابه الكرام أما بعد فقد قال الله تعالى في قرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر وقال الله تعالى إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا وقال نبينا محمد صلى الله عليه وسلم الصلاة مفتاح الجنة அல்லாஹுவை போற்றி புகழ்வதாக இருந்தாலும் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை போற்றி புகழ்வதாக இருந்தாலும் ஒரு அடியான் அல்லாஹுவை போற்றி புகழ்வதாக இருந்தாலும் ஒரு அடியான் இன்னும் ஒரு அடியானை போற்றி புகழ்வதாக இருந்தாலும் இவை அனைத்திற்கும் யதார்த்தத்திலே சொந்தக்காரனாகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம் என்றால் என்ன? ஒரு மனிதன் இந்த உலகத்திலே எவ்வாறான முறையிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், அவ்வாறு அவன் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்வதன் மூலமாக இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் அவனுக்கு அல்லாஹு தஆலா என்னென்ன வெகுமதிகளை வைத்திருக்கின்றான் என்பதனையும், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எவ்வாறு வாழக்கூடாது, அவ்வாறு அவன் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து வாழுகின்ற பொழுதோ இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் அவன் எவ்வாறு அல்லாஹுடைய சன்னிதானத்திலே இழிவுபடுத்தப்படுவான் என்பதையெல்லாம் எடுத்து இயம்பி எங்களுடைய கண்களை விட்டு மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கத்து மாமன்னர், மதீனத்து வேந்தர், சுவனத்து பேரரசு கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் இந்த தீனுல் இஸ்லாம் இறுதி நாள் வரைக்கும் நிலை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய சொத்துக்களையும் செல்வங்களையும் மேலும் தங்களுடைய உயிர்களையும் அர்ப்பணித்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் முஅ்மின்கள், முஸ்லிம்கள், வல்லவர்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதிலும், குறிப்பாக அல்லாஹுவினால் கடமையாக்கப்பட்ட அவனுடைய கடமையை நிறைவு செய்துவிட்டு அல்லாஹுவின் மாளிகையில் வீற்றிருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா எங்களுக்கு தொழுகையை பரிசாக தந்திருக்கின்றான். அந்த தொழுகையில் பலவிதமான சட்டதிட்டங்களையும் எங்களுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றான். எனவே இந்த தொழுகையில் பலவிதமான சட்டதிட்டங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. ஃபர்து என்றும் சுன்னத்து என்றும் அபாது சுன்னத்துக்கள் என்று சொல்லியும் இப்படி ஏராளமான சட்டதிட்டங்களை கொண்டு இந்த தொழுகை உள்ளடக்கியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தொழுகையை இந்த உலகத்திலே எல்லோரும் முஸ்லிம்களாகிய அனைவரும் நிறைவேற்றுவதற்கு உகர்ந்தவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆகிக்கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். தொழுகையை குறித்து சொல்லுகின்ற பொழுதோ சொல்லி காட்டுகின்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா. இந்த தொழுகை முஃமின்களின் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு தொழுகையாக வணக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த தொழுகையை குறித்து சொன்னார்கள், அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னah, சுவர்க்கத்தினுடைய திறவுகோல் தொழுகை என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்லாமல் ஏராளமான விடயங்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். சஅல்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வினவப்பட்டது, ஐயு அமலி அஹப்பு இலல்லாஹ். ஒரு மனிதர் வந்து கேட்டுகின்றார், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டுகின்றார்,
யா ரசூலல்லாஹ், அமல்களிலே மிகச் சிறந்த அமல் எது என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகை அதை அதனுடைய நேரத்திலே தொழுவதுதான் சிறந்த அமல் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தொழுகையை நாங்கள் உரிய நேரத்திலே தொழ வேண்டும். அப்பொழுதுதான் அது அல்லாஹ்விடத்திலே செய்யக்கூடிய இபாதத்துக்களில் சிறந்த ஒரு அமலாக இருக்கும் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அந்த மனிதர் மீண்டும் கேட்டுகின்றார், கால சும்மாய், தொழுகைக்கு பிற்பாடு எது சிறந்தது யா ரசூலல்லாஹ் என்று அந்த மனிதர் மீண்டும் கேட்டுகின்றார். அப்பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சும்ம பிர்ருல் வாலிதை, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்ல விதமான முறையிலே அவர்களிடத்தில் நடந்து கொள்ளுவது என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்திலே இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய எங்களுடைய வாலிபர்கள் மிக அவதானமான முறையிலே எங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய கடமைப்பாடும் அவசியமும் இருந்து கொண்டிருக்கின்றது. போதை வஸ்துக்கள் நிறைந்த ஒரு காலமாக இன்றைய காலகட்டம் கருதப்பட்டு கொண்டிருக்கின்றது. 15-20 வயதை அடைந்து விட்டால் பெற்றோர்களுடைய கட்டுப்பாட்டை விட்டும் இன்றைய வாலிபர்கள் மீளக்கூடிய அவர்களுடைய பேச்சுக்களை மீறக்கூடிய அளவிற்கு இன்றைய வாலிபர்களுடைய செயற்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய பிள்ளைகளை எங்களால் வளர்க்கத்தான் முடியும், உருவாக்கத்தான் முடியும். அவர்களுக்கு பின்னாலே 24 மணி நேரமும் பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள் ஈடுபட முடியாது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய இல்லத்திலே இருக்குகின்ற பொழுது அவர்கள் எங்களோடு நல்ல விதமாக பழகுவார்கள், நல்ல பிள்ளைகளை போன்று எங்களுக்கு முன்னால் காட்சி அளிப்பார்கள். ஆனால் எங்களை விட்டும் அவர்கள் அகன்று விட்டால், வீட்டை விட்டு வெளியேறிவிட்டால் யாருடன் பழகுகின்றார்கள், யாரோடு தொடர்பு வைத்திருக்குகின்றார்கள் என்பதையெல்லாம் பெற்றோர்கள் அதிக நேரம் அக்கறை காட்ட முடியாத சூழ்நிலை. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உழைத்து அவர்களுக்காக வேண்டியே தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பெற்றோர்களுடைய பேச்சுக்களை மீறி பிள்ளைகள் வெளியிலே சென்று இவ்வாறான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகுகின்றார்கள். இதனால் பெற்றோர்களுக்கு கெட்ட பெயரை சம்பாதிக்கக்கூடிய பிள்ளைகளாக இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய அதிகமான பிள்ளைகள் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் எப்படி தங்களுடைய பெற்றோர்களுக்கு அவமான பேரை நாங்கள் எடுத்துக் கொடுப்போமோ அதே போன்றுதான் எங்களுடைய பிள்ளைகளும் நாளைக்கு வளர்ந்து எங்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தபடியாக அந்த சஹாபி கட்டுகின்றார்கள், மீண்டும் கட்டுகின்றார்கள், சும்மாயி, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திலே சிறந்த செயல் எது என்று கேட்ட பொழுது முதலாவதாக சொன்னார்கள் தொழுகையை நிலைநாட்டுவது. இரண்டாவதாக கேட்ட பொழுது சொன்னார்கள் பிருல் வாலிதைன், தங்களுடைய பெற்றோர்களுக்கு நல்ல விதமாக நடந்து கொள்வது. மூன்றாவதாக கேட்டுகின்றார் அந்த மனிதர். அப்பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹுக்காக வேண்டி இந்த தீனுல் இஸ்லாம் நிலை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி யாரெல்லாம் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று இஸ்லாத்துக்கு எதிராக போர் தொடுக்குகின்றார்களோ அவர்களுக்கு எதிராக நீங்கள் போரிட வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடத்திலே மூன்றாவது விடயத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கால அந்த மனிதர் சொல்லுகின்றார், ஹத்தனி பிஹின்ன, இந்த மூன்றையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே கூறினார்கள். வலவிஸ் தவஸ்ததுஹு லிஸாததி, இதை விடவும் நான்
அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்டிருந்தால் இந்த மூன்றையும் விட, அதாவது மூன்றுக்கு அடுத்தபடியாக நாலாவது ஐந்தாவது என்று நான் சிறந்த செயல் எது என்று கேட்டிருந்தால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு மென்மேலும் சொல்லி தந்திருப்பார்கள். ஆனால் நான் கேட்கவில்லை என்று அந்த இடத்திலே அந்த சஹாபி அவர்கள் இந்த மூன்று விடயங்களையும் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, ஏராளமான விடயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே தொழுகையினால் ஏற்படக்கூடிய, அதாவது எங்களுடைய சிறிய பாவங்களுக்கு பாவச்சித்தமாக இந்த தொழுகை இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்ன ரஜுலன் அஸ்வாப மின் இம்ரஅத்தின் குபுலத்தன், ஒரு சஹாபி என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், ஒரு பெண்மணியை முத்தமிட்டு விட்டார்கள். அவ்வாறு முத்தமிட்டு விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகின்றார், ஓடோடி வருகின்றார். அவர் நடந்த விடயத்தை சொல்லுகின்றார். யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பெண்மணியை முத்தமிட்டு விட்டேன், இவ்வாறு நான் செய்து விட்டேன், இதற்கு என்ன பரிகாரம், குற்றப்பரிகாரம் இருக்குகின்றது யா ரசூலல்லாஹ் என்று அந்த சஹாபி அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த விடயத்தை சொல்லுகின்றார்கள். அவ்வாறு அவர் சொன்னதும் அல்லாஹு தஆலா ஒரு வேத வசனத்தை, குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி விடுகின்றான். அந்த இடத்திலே இவ்வாறு நீங்கள் ஒரு பெண்ணை நீங்கள் தொட்டோ அல்லது முத்தமிட்டு விட்டீர்களோ, உங்களுக்கு தகுதி அற்ற பெண்ணை நீங்கள் தொட்டு விட்டீர்களே ஆனால் ஆகிமிஸ் ஸலா, நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், தொழுது வாருங்கள். தரஃப இந்நஹாரி, பகல் நேரங்களில் உள்ள தொழுகைகளை நீங்கள் தொழுது வாருங்கள். வஸுலஃபம் மினல் லைல், இன்னும் இரவு நேரங்களிலும் இருக்கக்கூடிய சில தொழுகைகளை நீங்கள் தொழுது வாருங்கள். பரலான தொழுகைகள், அதாவது இவ்வாறு சில சிறிய பாவங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த பாவங்களை நாங்கள் செய்துவிட்டால் நாங்கள் தொழக்கூடிய இந்த பரலான தொழுகைகள் அந்த குற்றத்துக்கு பரிகாரமாக ஆகிவிடுகின்றது என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தருகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அவ்வாறு அல்லாஹு தஆலா அந்த ஆயத்திலே தொடர்ச்சியாக சொல்கின்றான், இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத், நன்மைகள் இருக்குகின்றதே, நீங்கள் பாவத்தை செய்துவிட்டு ஒரு நன்மையை நீங்கள் செய்தீர்களேயானால் அந்த பாவத்தை அந்த நன்மை அழித்துவிடும் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு அந்த வசனத்தை அந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சஹாபி மீண்டும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார். ஃபகால ரஜுல், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அலி ஹாதா, இவ்வாறு நான் ஒரு பெண்ணை தொட்டு அல்லது முத்தமிட்டேனே, இது எனக்கு மட்டுமா அல்லது எல்லோருக்குமா என்று அந்த இடத்திலே அந்த சஹாபி கேட்கின்றார்கள். அப்பொழுது பாலர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஜமீஇ உம்மத்தி குல்லுஹிம், என்னுடைய உம்மத்தில் உள்ள அனைவர்களுக்கும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதற்காக நாங்கள் இவ்வாறான தவறான செயல்களில் ஈடுபட்டு விட்டு நாங்கள் தொழுதால் எங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று நாங்கள் ஒருவரும் அவ்வாறு செய்துவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யதார்த்தமாக அவர்கள் செய்தார்கள், அதற்குரிய பரிகாரமாக உடனே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஓடோடி வந்து பிராயச்சித்தத்தை பெற்றுக் கொண்டார்கள். இந்த ஹதீஸை வைத்து நாங்கள் அவ்வாறு இடம்பெற்று விடாமல் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு தொழுகையினால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் ஏராளமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான், இந்த தொழுகையை நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் விடுவதற்கு எந்த விதமான விதிவிலக்குகளும் கிடையாது.
மேலும் அல்லாஹு தஆலா ஒரு சந்தர்ப்பத்திலே குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உங்களுக்கு மரணம் வருகின்ற வரைக்கும் இந்த தொழுகையை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், விட்டு விடாதீர்கள் என்பதாக குர்ஆனிலே எங்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இறுதி கூட 2 சஹாபாக்களுடைய தோள் புயத்திலே 2 கரங்களையும் போட்டவர்களாக அவர்களுடைய கால்பாதங்கள், அதாவது நகத்தினுடைய அளவு இந்த நிலத்திலே கோடிட்டு வருகின்ற அளவிற்கு அவர்களால் முடியாத அந்த சந்தர்ப்பத்தில் கூட 2 சஹாபாக்களுடைய உதவியோடு இந்த 5 நேர தொழுகையில் முக்கியத்துவத்தை காட்டியிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களில் அதிகமானவர்கள் ஒரு சாரார் இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம், தொழுகையை மறுக்கவில்லை. தொழுகையை மறுத்தால் அவன் காபிராக ஆகிவிடுவான். தொழவில்லையா அந்த மனிதன் பாவி என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. ஆனால் ஒரு சாரார் திக்ர்கள் மாத்திரம் எங்களுக்கு போதும் என்று மக்களுக்கு மத்தியிலே தங்களுடைய கருத்துக்களை ஊடுருவ செய்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான், தொழுகையை ஒரு மனிதன் விடுவதாக இருந்தால் அவன் 3 மனிதர்களுக்குத்தான் இஸ்லாம் சட்டத்தை வகுத்திருக்கின்றது. அந்த 3 நபர்கள் மாத்திரம்தான் இந்த தொழுகையை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிலே ஒரு மனிதர் தான் சபீர், அதாவது சிறு குழந்தைகளுக்கு தொழுகை கடமை கிடையாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று புத்தி சுயாதீனமானவர்கள், அதாவது அவர்களுடைய புத்தியினால் எது நலவு எது கெடுதி என்றெல்லாம் அறிய முடியாது யாரெல்லாம் இருக்குகின்றார்களோ அவர்களுக்கும் தொழுகை கடமை கிடையாது. மூன்றாவதாக குஃபார், காபிர்களுக்கும் தொழுகை ஒரு பொழுதும் கடமை இல்லை என்பதை இஸ்லாம் எங்களுக்கு இந்த 3 நபர்களை தவிர ஏனைய அனைத்து முஸ்லிம்களின் மீதும் தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை எங்களுக்கு திட்ட தெளிவாக கூறி காட்டுகின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு இன்னும் ஒரு ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான், இன்ன ஸலாத்த, நிச்சயமாக தொழுகை தன்ஹா தடுக்குகின்றது, அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான வெறுக்கத்தக்க அருவருப்பான விடயங்களிலிருந்து தொழக்கூடிய மனிதனை இந்த தொழுகை அவ்வாறான விடயங்களில் இருந்து பாதுகாக்குகின்றது என்பதாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் இவ்வாறு தொழுகையில் ஏராளமான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, தொழுகையை எந்த அளவிற்கு முக்கியத்துவம் என்பதை எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. ஒரு மனிதன், அதாவது சக்தி இருக்குமாக இருந்தால், உடலிலே அவருக்கு திரகாத்திரமான முறையிலே அந்த தொழுகையை நின்று தொழுவதற்கு சக்தி இருக்குமாக இருந்தால் அந்த மனிதன் நின்று தொழுவதுதான் அவரின் மீது கடமையாக இருக்கின்றது. அவருக்கு சக்தி இருந்தும் அவர் நிற்காமல் உட்கார்ந்து தொழுவாரேயானால் அவருக்கு தொழுகை கூடாது. பருளுகளில் ஒன்றை அவர் விட்டுவிட்டதன் காரணத்தினால் அந்த தொழுகை முறைகேடான தொழுகையாக ஆகிவிடுகின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதர் தொழுகின்றார், முதலாவது ரக்அத்திலே அவர் முழுக்க நின்று தொழுகின்றார் என்று சொன்னால், 2வது ரக்அத்திலே இருந்து தொழுவாரானால் அவரின் மீது எந்த குற்றமும் கிடையாது. முதலாவது ரக்அத்திலே அவர் சக்தி இருந்தால் நின்று தொழுவதை இஸ்லாம் கடமையாக்கி இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வாறு அவரால் நின்று தொழ முடியவில்லை என்றால் அவர் உட்கார்ந்து தொழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. அவ்வாறு அவருக்கு உட்கார்ந்து தொழுவதற்கு கூட முடியவில்லை என்றால் அவர் ஒருக்கணித்து படுத்துக்கொண்டு தொழ வேண்டும். அவ்வாறும் அவரால் முடியவில்லை என்றால் கண் அசைவினால் அவர் தொழ வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து உணர்த்துகின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரும் தொழுகையை விட்டுவிடக் கூடாது என்பதனை எங்களுக்கு இந்த இஸ்லாத்தின் மூலமாக, இந்த விடயங்களின் மூலமாக எங்களுக்கு உணர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, நீங்கள் பிரயாணத்தில் ஈடுபட்டால் கூட தங்களுடைய ஊரை விட்டும் பல மைல்களுக்கு அப்பால்
செல்வீர்களே ஆனால் பிரயாணம் என்பது ஒரு அசௌகரியமானது. பிரயாணத்தில் நோன்பை கூட விடுவதற்கு அனுமதி இருக்குகின்றது. பின்னர் அதை கவா செய்ய வேண்டும் என்கின்ற சட்டமெல்லாம் இருக்குகின்றது. ஆனால் இந்த தொழுகையை நீங்கள் பிரயாணத்தில் இருந்தால் கூட ஒரு பொழுதும் நீங்கள் இந்த தொழுகையை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இஸ்லாம் எங்களுக்கு 2 வழிகளில் இந்த தொழுகையை கற்றுத்தருகின்றது. சுமார் 136 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் நீங்கள் செல்வீர்களே ஆனால் இந்த தொழுகையை நீங்கள் சுருக்கியும் அல்லது சேர்த்தும் தொழுமாறு எங்களுக்கு இஸ்லாம் எடுத்து எம்புகின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகளெல்லாம் தொழுகையினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை எங்களுக்கு எடுத்து எம்புகின்றது. ஆனால் நாங்கள் முஸ்லீம்கள் என்கின்ற பெயரை தாங்கி இருக்கின்றோம். ஆனால் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையை தொழுகின்ற விடயத்திலே நாங்கள் பொடுபோக்குள்ளவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தொழுகையில் சில சட்டதிட்டங்களை சொல்லி இருக்கின்றார்கள். சில விடயங்களை கண்ணால் கண்டதற்காக வேண்டி நான் சொல்லுகின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்காக வேண்டி தொழுகை நடாத்தப்பட்டால் அறியாததின் காரணத்தினால் எங்கள் அதிகமானவர்கள் செய்கின்றோம். தொழுகை நடாத்தப்பட்டால் பள்ளிவாசலை அடைவதற்கு முன்னர் நாங்கள் எங்களுடைய இல்லத்தில் இருந்தோ அல்லது வேறு எங்களுடைய வேலைகளின் காரணமாக எங்களுடைய அலுவலகங்களில் இருந்தோ வருகின்ற பொழுது நாங்கள் பள்ளிவாசலை நோக்கி எங்களால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு வேகமாக வர முடியுமோ அவ்வளவு வேகமாக வர முடியும். அதுக்கு இஸ்லாத்திலே அனுமதி இருக்குகின்றது. ஆனால் நாங்கள் பள்ளிவாசலுக்குள் நுழைந்து விட்டால் நாங்கள் மெதுவாக அமைதியான முறையிலே எங்களுடைய எட்டுக்களை திடீரென்று வைக்காமல் மிகவும் இலேசான முறையிலே நாங்கள் எங்களுடைய எட்டுக்களை வைத்து வர வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத் தருகின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களில் அதிகமானவர்கள் இருக்கின்றோம். பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது, அதாவது நுழைகின்ற பொழுது எங்களுடைய எட்டுக்களை எப்பொழுது நாங்கள் வேகமாக வைக்கின்றோம் என்று சொன்னால், இமாம் ருக்கூஇலே இருக்குகின்ற பொழுது எங்களுடைய எட்டுக்களுடைய வேகம் அதிகரிக்குகின்றது. காரணம் என்ன? அந்த ரக்காத்தை நாங்கள் விட்டுவிட்டால் மீண்டும் ஒரு ரக்காத்தை நாங்கள் தொழ வேண்டும். எனவே இமாம் ருக்கூஇல் இருக்குகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே முடிந்த அளவுக்கு நாங்கள் வேகமாக ஓடி வந்து இமாமோடு சேர்ந்து விட்டால் அந்த ரக்காத்தை நாங்கள் தொழ தேவையில்லை என்கின்ற அந்த ஒரு எண்ணத்திலே நாங்கள் அதிகமானவர்கள் இவ்வாறு செய்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு நாங்கள் ஒரு பொழுதும் வரக்கூடாது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு சஹாபி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கூஇலே இருக்குகின்ற பொழுது பள்ளிவாசலுக்கு வந்து விட்டார்கள். பள்ளிவாசலுக்கு வந்ததும் அந்த ரக்காத்தை அடைய வேண்டும். அவர்களுக்கு சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழுகின்ற விடயத்திலே அவர்களுக்கு அதிக ஆர்வம் இருந்தது. அவர்கள் மிக வேகமாக வருகின்றார்கள். வந்து அதாவது பல சப்புகளுக்கு முன்னாலே வருகின்ற பொழுது தக்பீரை கட்டி அவ்விடத்திலேயே ருக்கூவுக்கு சென்று விட்டார்கள். இவ்வாறு சென்று விட்டு படிப்படியாக தொழுகையினுடைய சட்டத்தின் பிரகாரம் அதாவது முன்னில் இருக்கக்கூடியவர் இல்லை என்று சொன்னால் அந்த சப்பில் இருக்கக்கூடியவர் அந்த இடத்தை நிரப்ப வேண்டும். அந்த சட்டதிட்டத்தை பேணியவர்களாக அங்கிருந்து தங்களுடைய எட்டுக்களை வைத்து வரிசையிலே வந்து சேர்ந்து விடுகின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொழுது முடித்துவிட்டு கேட்டுகின்றார்கள், யார் இவ்வாறு செய்தவர் என்று கேட்டுகின்ற பொழுது பயந்து நடுங்கியவராக அந்த சஹாபி சொல்லுகின்றார்கள், தன்னுடைய கரத்தை உயர்த்தி, யார சொல்லலாம், நான் தான் அவ்வாறு செய்தேன் யார சொல்லலாம் என்றதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் பேசவில்லை. சொன்னார்கள், அமைதியான முறையிலே நீங்கள் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் அமைதியான முறையிலே வாருங்கள். பள்ளிவாசலுடைய கண்ணியம் பேணப்பட வேண்டும். அடுத்தவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகின்ற விதத்திலே நாங்கள் எங்களுடைய வெட்டுக்களை வைத்து விடக்கூடாது. அமைதியான முறையிலே நாங்கள் நுழைய வேண்டும்
இமாமோடு எங்களால் எந்த நிலையில் சேர முடியுமோ அந்த நிலையிலே நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். இமாம் சுஜூதிலே இருக்கின்ற பொழுது நீங்கள் வந்தால் சுஜூதிலே சேருங்கள், அல்லது அத்தஹியாத்துடைய சிறு இருப்பிலே இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் வந்தால் அந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். இமாம் சலாம் கொடுத்து முடித்ததற்கு பிற்பாடு நீங்கள் உங்களுக்கு தவறி போன அந்த ரகாத்துக்களை நீங்கள் மீண்டும் விரும்பி தொழுது கொள்ளுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி இடத்திலே கூறினார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிவாசலுடைய கண்ணியம் பேணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, தொழுகையிலே ஒரு மனிதனுக்கு கொட்டாவி ஏற்பட்டு விடுமாக இருந்தால், எந்த அளவிற்கு நாங்கள் இமாம் ஜமாஅத்தோடு தனித்து தொழுகின்ற பொழுது பேணப்பட வேண்டிய எங்கள் முக்கியத்துவம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களில் ஏராளமானவர்கள் இருக்குகின்றோம். ஒரு சாராருக்கு சில சட்ட சித்தங்கள் தெரியும், இன்னும் ஒரு சாராருக்கு இன்னும் சில சட்டங்கள் தெரியும். ஆனால் எங்களுக்கு எல்லோருக்கும் எல்லாம் தெரியும் என்பது கிடையாது. ஆனால் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் தேவையும் எங்களின் மீது இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகின்ற சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு கொட்டாவி ஏற்படுமாக இருந்தால் நல்ல முறையிலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய தொழுகைகள் தவறி போவதற்கு கூட சில சந்தர்ப்பங்கள் இருக்குகின்றது எங்களை அறியாமல். தொழுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே கொட்டாவி ஏற்படுமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய கரத்தை வைத்து, அதாவது முடியுமான வரைக்கும் நாங்கள் கொட்டாவி விடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் போது நாங்கள் விடக்கூடிய அந்த கொட்டாவிக்கு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்திட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதையும் மீறி கொட்டாவியோ அல்லது தும்மலோ ஏற்படுமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய கரத்தை வைத்து அடக்கி விட வேண்டும், சப்தத்தை ஏற்படுத்தக்கூடாது. அடுத்தவர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் முகமாக சப்தத்தை நாங்கள் வெளிப்படுத்தி எங்களுடைய கொட்டாவிகளை விடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு நாங்கள் கொட்டாவி விட்டுவிட்டோமாக இருந்தால் நாங்கள், அதாவது தொழுகையிலே 2 பரலுகள் இருக்குகின்றது, அவுலியத்தான பரலுகள். ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, அதாவது வாயால மொழியக்கூடிய, மற்றெல்லாம் செயல் ரீதியானது. இந்த 2ம் வாய், அதாவது ஓதுவதன் மூலமாக பரலாக்கப்பட்டிருக்கின்றது. 2வது அத்தஹியாத். இந்த 2லேயும் 2 சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் ஓதுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே இடையிலே கொட்டாவி விடுவோமாக இருந்தால் விட்டு நாங்கள், உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன், மாலிகி யௌமித்தீன் என்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு கொட்டாவி வந்து விட்டது, நாங்கள் கொட்டாவியை விட்டுவிட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று நாங்கள் சொல்லி விடுவோமாக இருந்தால் நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பத்திலிருந்து நாங்கள் ஓத வேண்டும். அதே போன்றுதான் அத்தஹியாத்திலேயும் நாங்கள் ஒரு இடத்திலே ஓதுகின்ற சந்தர்ப்பத்திலே கொட்டாவியை விட்டுவிட்டு நாங்கள் அவுதுவை சொல்லுவோமாக இருந்தால் நாங்கள் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் என்று எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்திலே நாங்கள் மிக அவதானமான முறையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இருந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே 2 விடயங்களை குறித்து சொன்னார்கள். அந்த 2 விடயங்களையும் நீங்கள் நியமமாக செய்து வருவீர்களே ஆனால் நீங்கள் சுவனத்தை அடைந்து கொள்ள முடியும். அந்த 2 விடயங்களும் மிக எளிதான விடயங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லி காட்டினார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த 2 விடயங்களும் என்ன, அந்த 2 விடயங்களையும் எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்றதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பரலான 5 நேர தொழுகைக்கு பின்னாடியும் நீங்கள் சுப்ஹானல்லாஹ் 33 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள், அல்லாஹு அக்பர் 34 தடவைகள் நீங்கள் ஓதுவீர்களேயானால் உங்களுக்கு சுவர்க்கத்தை அடைய முடியும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இது மிகவும் எளிதான ஒரு விடயம், ஆனால் அதை மக்கள் தவற விட்டு விடுவார்கள். நாவுக்கு இலேசான விடயம், ஆனால் அதை மக்கள் தவற விட்டு விடுவார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது
சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த லேசான விடயத்தை கூட மக்கள் விட்டு விடுவார்களா என்கின்ற பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், நிச்சயமாக ஒரு மனிதன் தொழுது முடித்ததற்கு பிற்பாடு இந்த கலிமாக்களை ஓத விடாமல் ஷைத்தான் அவனிடத்திலே வந்து அவனுக்கு பல ஞாபகங்களை ஏற்படுத்துவான். மறந்து போன விடயங்களை எல்லாம் அவனுடைய உள்ளத்திலே கொண்டு வருவான். பார்க்கலாம், வியாபாரத்தை ஞாபகப்படுத்துவான். அதே போன்று ஏதோ ஒரு வேலையை எங்களுக்கு, அவசரமான வேலையை எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகமூட்டுவான். அதன் காரணத்தினால் அந்த மனிதன் சலாம் கொடுத்ததும் இந்த இபாதத்துக்களை செய்யாமல் ஓடிவிடுவான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மீண்டும் சொன்னார்கள், தூங்குவதற்கு முன்னர், இரவு நேரத்திலே தூங்குவதற்கு முன்னர் இந்த 3 கலிமாக்களையும் யார் ஓதுகின்றாரோ, ஓதிவிட்டு தூங்குகின்றாரோ, இவருக்கும் சுவர்க்கத்தை அடைவது மிகவும் விலேசி என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த இபாதத்துக்களையும் செய்கின்ற விடயத்திலே மக்கள் பொடுபோக்காக விட்டு விடுவார்கள் என்பதும் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள். இதையுமா யா ரசூலல்லாஹ் என்பதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஆம், இவர்கள் தூங்குவதற்காக வேண்டி தயார் நிலையிலே ஆகுவார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே இவர்களிடத்தில் ஷைத்தான் ஓடோடி வந்து இவர்களை இந்த இபாதத்துக்களை செய்ய விடாமல் மிக வேகமான முறையிலே இவர்களை தூங்க செய்து விடுவான். அதனால் இவர்கள் அந்த இபாதத்துக்களை விட்டு விடுவார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டி இருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்ளுகின்றேன். அதாவது, தொழுகின்ற சந்தர்ப்பத்திலே விடப்பட்ட ஒரு விடயம். நாங்கள் தொழுகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் கண்ணை திறந்து கொண்டு தொழுவது எங்களின் மீது சுன்னத். நல்ல முறையிலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணை திறந்து கொண்டு நாங்கள் தொழுகுவது சுன்னத்து. கண்ணை மூடிக்கொண்டு தொழுவது மக்ரூஹ். அதே போன்று எங்களுடைய தொழக்கூடிய இடங்களிலே விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விரிப்புகள், அதே போன்று டைல்ஸ்கள் அடிக்கப்பட்டிருக்கும். அவைகளில் இருக்கக்கூடிய வர்ணங்கள் எங்களுடைய சிந்தனையை திசை திருப்புமாக இருந்தால், அங்கே அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வர்ணங்கள் எங்களுடைய சிந்தனையை திசை திருப்புமாக இருந்தால், அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு தொழுவது எங்களின் மீது சுன்னத்து. அதே போன்று கண்ணை திறந்து கொண்டு தொழுகுவது எங்களின் மீது மக்ரூஹ் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, தொழுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய பார்வை சுஜூது செய்யக்கூடிய அந்த இடத்தின் பக்கம் இருக்க வேண்டும். எங்களுடைய கண்கள் வானத்தை பார்ப்பது, அதே போன்று பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கின்றார்கள், முன்னுக்கு நிற்கக்கூடியவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதையெல்லாம் ஒரு பொழுதும் நாங்கள் எங்களுடைய கண்களினூடாக நாங்கள் ஒருபோதும் அவதானிக்க கூடாது. சுஜூது செய்யக்கூடிய இடத்தை மாத்திரமே நாங்கள் பார்க்க வேண்டும். இதுதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று தக்பீர் கட்டியதிலிருந்து சுஜூது வரைக்கும் எங்களுடைய பார்வை இருக்க வேண்டும். அதே போன்று அத்தஹியாத்திலே நாங்கள் எங்களுடைய கைகளை நீட்டுகின்ற பொழுது அந்த பார்வை அந்த விரலின் பக்கமாக செல்ல வேண்டும். இதுதான் எங்களின் மீது சுன்னத்தான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்திலே நாங்கள் என்னென்ன விடயங்களை கேட்டோமோ அந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்து காட்டினார்களோ அந்த அடிப்படையிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், 5 நேர தொழுகையையும் இமாம் ஜமாத்தோடு முடிந்த வரைக்கும் தொழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், உலகத்து இதயமாம் கஅபாவை ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், மன்னர் மஹ்மூத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய ரௌதா ஷரீஃபுக்கு ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களை இம்மையிலும் மறுமையிலும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், அடுத்தவர்கள் போற்ற வேண்டும் புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த விதமான இபாதத்துக்களிலும் எங்களை ஈடுபட செய்து விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், பொழியக்கூடிய மழையை எங்களுக்கு
ரஹ்மத்தாக தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தையர்களை இம்மையிலும் மறுமையிலும் பொருந்திக் கொள்வாயாக. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.